எது சமர்ப்பணம்? ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவின் அதிசயம் என்னவென்றால், அவர் சாகார ரூபத்தில் இருக்கும்போது அவருக்கு முன்னே எந்த ஒரு உதாரணமும் இல்லை. ஆனாலும் கூட அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் தந்தையின் தெய்வீக ஸ்ரீமத்தின் ஆதரவினால் மட்டுமே இருந்தார். இப்போது ரொம்ப சுலபமாக இருக்கின்றது. ஏனென்றால் அநேகர்கள் உதாரணமாக உங்களுக்கு முன் மாற்றம் செய்துள்ளார்கள். அதனால் உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன ஆக வேண்டும், என்ன நடக்கும், எப்படி நடக்கும். இந்த அனைத்து விஷயங்களும் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் பிரம்மா பாபாவுக்கு ஒரே ஒரு பலம், ஒரே ஒரு நம்பிக்கை, ஆதரவுதான் இருந்தது. அதன் அடிப்படையில் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அவர்தான் நம்பர் 1 வெற்றி அடைந்த ஆத்மா. அவருடைய சமர்ப்பணத்தினால் அவரது புத்தி சதா லேசாக இருந்தது. எந்த ஒரு சுமையும் இல்லை. அவரது மனம் கவலை இல்லாமல் இருந்தது. அவரது முகத்தில் சதா இந்த தெளிவான அடையாளங்கள், அதாவது கவலையற்ற மகாராஜாவின் தெளிவான அடையாளங்கள் தெரிந்தது. நாம் கூட பார்த்தோம் அல்லவா? அங்கே 350 குழந்தைகள் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு செய்வதில் மாவு கூட இல்லை. ஆனால் அவர்களுக்கு நேரத்தில் உணவு அளிக்க வேண்டும். ஆனாலும் கூட அவர் எப்படி இருந்தார்? கவலையற்று இருந்தார். அந்த சூழ்நிலையிலும் கூட மணி அடிக்க வேண்டும் 1 மணிக்கு. ஆனால் மாவு 11 மணி வரைக்கும் இல்லை. யார் அந்த சூழ்நிலையில் கவலையற்று இருப்பார்கள்? ஆனால் அவர் சதா முகமலர்ச்சியுடனும் அசையாமலும் இருந்து நினைத்தார், இது தந்தையின் பொறுப்பு, என்னுடையதல்ல. நான் தந்தையை சேர்ந்தவன், குழந்தைகளும் தந்தையை சேர்ந்தவர்கள். நான் ஒரு கருவி மாத்திரமே. அப்படிப்பட்ட நம்பிக்கை மற்றும் உறுதித்தன்மையை அவர் வைத்திருந்தார். யார் வைத்திருக்க முடியும்? அவர் சமர்ப்பணமான ஆத்மா, மனதிலாலும் புத்தியிலாலும் சமர்ப்பணமான ஆத்மா. அவரிடம் சக்திசாலியான எண்ணங்கள் மட்டுமே தோன்றின. அதாவது தந்தைதான் சதா நம்மை காப்பாளராக இருக்கின்றார் மற்றும் நலம் செய்பவராக இருக்கின்றார். இதுதான் சமர்ப்பணம். அப்படி இருந்ததனால் அவருக்கு மாவு நேரத்துக்கு கிடைத்தது மற்றும் மணி கூட அடித்தது மற்றும் அனைவரும் சாப்பிட்டார்கள். இதுதான் கேள்விக்குறியை ஏற்படுத்தாமல், தவறான வழியில் செல்லாமல், நன்மையின் புள்ளி வைத்து முற்றுப்புள்ளி வைப்பது. இந்த வழியின் மூலம் அனைத்தும் சுலபமாக எளிதாக ஆகிவிடுகின்றது. ஓம் சாந்தி.